வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சன்னா மசாலா தான் பண்ண போறோம். ஆக்சுவலி நான் செய்யும் போது அதுலேயே வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லி தந்துடுறேன். அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க நம்ம வந்து சன்னா மசாலா செய்ய போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இதில் வந்து இப்போ கடாய் சுற்றி எண்ணெய் சுற்றோடனே கடுகு, அப்புறம் வந்து ஜீரகம் போடுறோம். அதுக்கப்புறம் ரெண்டுக்காக நல்லா நீட்டாக வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு வெங்காயம் இப்போ பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இது இப்போ வந்து நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நல்லா லைட் கோல்டன் அந்த மாதிரி வதக்கிக்கணும். இப்போ நம்ம பச்சை மிளகாவும் ரெண்டு வந்து இதில் கீரி போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியுதா, பச்சை மிளகா ரெண்டு கீரி போட்டிருக்கேன். பிகாஸ் எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ காரம் தர மாட்டாங்க. நீங்கள் காரம் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சின்ன பேக்கெட் தான் வாங்கினேன் இன்னைக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கிட்டு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். பச்சை வாசனை போகிற வரையும் ஃப்ரை பண்ணணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா அங்கே வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து தக்காளி லைட்டாக வதங்கணும். இது பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கா பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா தேவையான அளவு, மிளகாத்தூள் இதுவும் தேவையான அளவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் சன்னா மசாலா வந்து ஆட் பண்ணுறேன். வேணுன்ற அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாமே நல்லா வதக்கிடணும். ஆக்சுவலி அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கணும். இப்போ வந்து மசாலா வதங்கினோடனே இதை வந்து நான் வந்து 1 ஸ்கூப் இது கேர்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, நான் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கேர்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அப்புறம் அது வரைக்கும் ஒரு மாதிரி புளிச்சிடும். அதனால் இப்போ வந்து ஒரு பேஸ்ட் வந்து அரைச்சிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய், பட்டம், அப்புறம் வந்து கடல் பாசி, அப்புறம் வந்து புதினா, கருவேப்பிலை இது வந்து ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் இது பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, புதினா வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அது பார்த்தா கொத்தமல்லி கூட போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம வந்து அதில் ஆட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா மீதி லைட்டாக சுற்றி இருக்கும் இல்லையா, அதுலேயும் வந்து நான் தண்ணி ஊற்றி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதில். இப்போ வந்து அடுப்பு ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு இதுக்கு வந்து நம்ம நல்லா கிண்டி விட்டுறோம். இது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். ஒரு கொதி வந்தோடனே இது பார்த்தீங்கன்னா வேக வச்சுருக்கேன். ஒரு 3 விசில் 4 விசில் நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஆக்சுவலி உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இது பார்த்தீங்களா, இப்போ வந்து இதை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். பார்த்தீங்கன்னா குழம்பு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ரெடி ஆனோடனே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸோட வந்து சன்னா மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம வந்து எது கூட வச்சு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஜீரா ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ஜீரா ரைஸ்க்கு வந்து என்னென்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா சோறு, அரிசி, ஜீரா, அப்புறம் வந்து பட்டை போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் மட்டும் நான் எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இதுமாதிரி நம்ம வந்து சாதத்து கூட வந்து சாப்பிடும் போது நல்லாவே இருக்கும் சன்னா மசாலா கூட. இல்லை உங்களுக்கு எதுனா பூரி கூட சப்பாத்தி கூட நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சன்னா மசாலா கூட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராகவே ரெடி ஆகிடுது. இப்போ வந்து என் தம்பிக்கு வந்து நான் போட்டு தர போகிறேன் சாப்பிட்றான்னு சொல்லி. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பாய் பாய். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.